அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் டே இன் மதுரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஊர் சுற்றி பார்க்க ஹாஃப் டே தான் டைம் இருக்குது. ஏன்னா ஈவினிங் வந்துட்டு நமக்கு ட்ரெயின் இருக்குது திரும்ப ரிட்டன் போகிறதுக்கு. இன்றைக்கி காலையில் இங்கே வந்துட்டு சபரீஸ்னு ஒரு ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம். இங்கேயுமே ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மத்தியானம் சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஏறிட்டோம். ஏன்னா நம்ம பிளான் படி இன்னும் திருப்பரங்குன்றம் மட்டும்தான் போகாமல் இருந்தது. அதனால் இன்றைக்கி காலையில் அது மட்டும்தான் நம்மளோட பிளானாக இருந்தது. அதனால் நாங்கள் பொறுமையாக கிளம்பி தான் அங்கே போனோம். திருப்பரங்குன்றத்துக்கு நிறைய பஸ் இருக்குது. அதனால் அதனால பிரச்சனையே இல்லாமல் நாங்கள் ஏறி உட்காந்துக்கிட்டோம். இங்கே வந்துட்டு மல்லிகைப்பூ தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்துட்டு ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு பாட்டி விற்றுட்டு வந்தாங்க. அதனால் அங்கேயே வாங்கி வச்சுக்கிட்டேன். அம்மாவுக்கு மட்டும் இங்கே வந்து வாங்கினோம். வாங்கிட்டு சாமிக்கும் கொஞ்சம் பூ வாங்கிக்கலான்ட்டு அங்கே வாங்கிட்டு நாங்கள் நடந்து போனோம். இங்கே வந்தோடனே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரையும் நம்ம மீட் பண்ணோம். ஆனால் அவங்க கூட என்னால் வீடியோஸோ ஃபோட்டோவோ டக்குன்னு எடுக்க முடியல. ஆனால் அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. இங்கே கோவிலில் வந்து சுத்தமாகவே கூட்டம் இல்லை. அதனால் நாங்கள் பொது தரிசனத்துலேயே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்துட்டோம். அந்த அப்பம் வாங்கி சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மதுரை வரீங்க, அதுவும் இந்த திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலையெல்லாம் போகிறீங்கன்னா இந்த அப்பம் வந்து மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரப்போ அங்கேயே நிறைய கடைகள் இருந்தது. அதனால் அங்கேயும் கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் போட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ரொம்ப பெரிய பிளான்லாம் இல்லை. அதனால் திருப்பரங்குன்றம் மட்டும் தானே பார்க்கணும். அதனால் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக தான் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. காலையில் கோவிலுக்கெலாம் கொஞ்சம் சீக்கிரமே வரதுனால நம்ம வெளியில் வந்தால் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோவா எந்த கடைகளுமே இல்லை. அப்போ தான் வந்துட்டு எல்லாமே திறந்து வச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போலாம் 2 வருஷமாக எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் சின்ன வயசுலலாம் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், வெளியில் இந்த மாதிரி டூருக்கு போகிறோம் அப்படின்னாலே எனக்கு எங்கேயுமே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போலாம் எல்லா இடமுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்ன கும்பகோணம் போனோம், காஞ்சிபுரம் போனோம், இப்போ மதுரை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊராக மாறிட்டே இருக்குது. இங்கே வந்துட்டு அம்மா வந்து ஒரு ஷாப்பிங் பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிங் பேக் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்துட்டு மதுரை போகணும்னு பிளான் பண்ணும்போதே கீழடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு அங்கே எங்களால் போக முடியல. ஏன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. இன்னொரு தடவை வரும்போது காரில் வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே மட்டும் போகலை. இங்கே நான் வந்துட்டு ஒரு கோலி சோடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் குடித்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்துட்டு கோலிலாம் உள்ளே போட்டு இருக்கல்ல, அதனாலேயே ரொம்ப பிடிக்கும். அது வாங்கி தான் நான் குடித்தேன். ஆனால் குடிக்கும்போது அந்த கோலி வந்து திரும்ப மேலே வந்து சிக்கிக்கிச்சு. அது வந்து திரும்பவும் உள்ளே தள்ளிட்டு குடிக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அது கொஞ்சம் ஃபன்னாக நல்லா இருந்தது. உங்களுக்கு இது மாதிரி கோலி சோடா குடிக்கிறது பிடிக்குமான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு சோடா குடித்தேன். அது மாதிரி அம்மா வந்து இளநீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இளநீ தான் குடித்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் நடந்து போய் பஸ் ஏறி திரும்ப ரூம்க்கே போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு 12 மணிக்கு நம்ம ரூம் செக் அவுட் பண்ணணும். அங்கே ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் நடந்தே ஜங்ஷனுக்கு வந்துடலான்ட்டு வந்தோம். வர வழியில் இந்த பிரேம விலாஸில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கிக்கிட்டோம். அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருந்தது, நான் என்னென்னலாம் வாங்கினேன்றதை இந்த வீடியோட எண்டில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜங்ஷனுக்கும் வந்துட்டு இங்கே கொஞ்சம் பேக்கெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி இன்னும் டைம் இருக்குது, இங்கேயே உட்காந்துருந்தா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகலான்ட்டு திரும்ப விளக்கு தூணிக்கே நாங்கள் வந்துட்டோம். இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏகே அகமதுக்கு தான் வந்தோம். அது வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக ஒரு கடை மாதிரி இல்லாமல் அது உள்ளே போகிறதுக்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற தெருக்களில் சரி ஏதாவது கடைகள் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெக்ஸ்டைலுக்கு தான் வந்திருந்தோம். இது வந்துட்டு சிவசக்தி டெக்ஸ்டைல்னு சொல்கிறாங்க இதோட பேர். இங்கே வந்து நான் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கினேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஆக்சுவலாக ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, எனக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க எடுத்து கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேயும் பில் போட்டு வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்துட்டு மதுரையில் இங்கே எங்கே ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரேண்டமாக வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தோம் யூடியூப்பில். சரி எங்கெங்கெல்லாம் ட்ரெஸ் கடை இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடை கொஞ்சம் வந்துச்சு, நல்லா இருந்தது. சரின்ட்டு போய் பார்த்தோம். அங்கெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப ஜங்ஷன் வந்து ட்ரெயினும் ஏறிட்டோம். அவ்வளோதான். எங்களுக்கு இந்த 3 நாள் ட்ரிப்பு இப்படி தான் போணுச்சு. ஆனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கு மதுரை. நாங்கள் ட்ரெயின் வந்து புக் பண்ணி தான் வந்தோம். கூட்டமே இல்லை. திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப கூட்டம் வந்தது. அது வரைக்கும் ஜாலியாக ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். எனக்கு வந்துட்டு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ட்ரெயினில் போகிறதுல என்ன ஒன்று பிடிக்காதுன்னா அதுக்கு வெயிட் பண்ணுறது தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வெயிட் பண்ணால் தான் ட்ரெயின் லேட்டாக வரும். அதே மாதிரி நாங்கள் ட்ரெயினில் ஏறி சீக்கிரமாக போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்றதே இல்லை. எப்போவுமே லேட்டாக போய் தான் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு ட்ரெயின் ஜர்னி தான் ரொம்ப பிடிக்கும்.
திருச்சி ஜங்ஷனுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் கிட்ட அங்கேயே நிறுத்தி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்ஷன் போயிட்டு ஸ்ரீரங்கத்துக்கே நேராக ட்ரெயின் புக் பண்ணனால நாங்கள் அங்கேயே வந்து இறங்கிக்கிட்டோம். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. நான் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கினேன்றதை காட்டுறேன். பிரேம விலாஸோட ஃபேமஸ் நெய் மிட்டாயும் ஹல்வாவும் வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் மிக்சர் ஒன்று வாங்கினோம். அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸில் செஞ்ச மிக்சராம். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் அதுவும் ஒன்று வாங்கினோம். அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ ஹல்வான்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே இந்த நெய், எண்ணெய் எல்லாமே அதிகமாக இருந்தது. அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக மதுரை போகிறீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே எனக்கு அந்த நெய் மிட்டாயும் ஹல்வாவும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்துட்டு சாதா ஹல்வா தான் வாங்கினோம். அதாவது கோதுமை ஹல்வா ப்ளெயினாக நம்ம எப்போது சாப்பிடுவோம்ல அந்த ஹல்வா தான். ஆனால் அங்கேயே வந்துட்டு கருப்பட்டி போட்டது, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோவா டைம் இல்லை. சரி ஜங்ஷன் போகிற நேரத்தில் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் போனால் அங்கே இருக்க வெரைட்டிஸ்லாம் நிறையா ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மிக்சர் வந்துட்டு இதில் மிக்சர் நம்ம போடுறதுல மிக்சர் மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போட்டாங்க. மற்றபடி அந்த கடலை கார்ன்லாம் போடுவாங்கள்ல அது எல்லாமே அதே தான். இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருந்தது. நம்ம வந்துட்டு மிக்சரையும் உருளைக்கிழங்கு சிப்ஸையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸில் பெப்பரோட ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத காட்டுறேன். இது வந்துட்டு நாமும் போட்டது வந்து அம்மா வாங்கினாங்க. நான் வந்துட்டு இந்த பேங்கிள் தான் வாங்கினேன். நேற்று விலாகில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது வந்துட்டு இந்த பேங்கிள் தான். அங்கே வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருந்தது. எது வாங்குறதுனே தெரில. அதனால் நான் மல்டி கலரே வாங்கிடலான்ட்டு அது வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு பேக்கெட் தான் ஒன்று வாங்கினோம். இது வந்துட்டு வரலட்சுமி பூஜை ஏதாவது வந்துச்சுன்னா வச்சு கொடுக்கறதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பூவும் வாங்கினோம். நாங்கள் வந்துட்டு ஹோல்சேல் கடையில் வாங்கினதுனால மொத்தமாக தான் வாங்கினோம். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் 100 ரூபா, 180 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக ரேட்டு தெரில. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.